தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் வரும் டிசம்பர் மாதத்துடன் இந்த சுற்றுப்பயணமானது நிறைவடைய இருந்த நிலையில் தற்பொழுது வரும் 2026 பிப்ரவரி 21 வரை இந்த சுற்றுப்பயண திட்டமானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம். இந்த நீட்டிக்கப்பட்ட சுற்றுப்பயணத்தின் விவரம் தொடர்பாக தாவேக தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த 13ஆம் தேதி திருச்சி மற்றும் அரியலூரில் அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். அவர்கள் தொடங்கும் போதே முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 3 மாவட்டங்களை கணக்கிட்டு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம், அதாவது 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதியில் இந்த சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்ய முடிவு செய்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் திட்டமிட்டபடி அந்த முதல் சுற்றுப்பயணம் சரி, 2வது சுற்றுப்பயணம் சரி, சரியாக அவர்கள் நினைத்த இடங்களை முடிக்க முடியவில்லை. அதனால் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2 மாவட்டங்களை தேர்வு செய்து அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார்கள். அப்படிதான் கடந்த 20ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர் பகுதிகளில் அவர் திட்டமிட்டபடி அந்த 2 மாவட்டங்களில் மக்களை சந்தித்து பேசினார். வரக்கூடிய 27ஆம் தேதி நாமக்கல் மற்றும் கரூர் பகுதியில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கார். இந்த வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமை மட்டும் 2 ஞாயிற்றுக்கிழமையை தேர்வு செஞ்சிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டையும், அக்டோபர் 11ஆம் தேதி பாண்டிச்சேரி, கடலூர் மற்றும் அக்டோபர் 18ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி, அக்டோபர் 25ஆம் தேதி திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களையும், நவம்பர் 1ஆம் தேதி பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி. அதாவது இந்த பெரம்பலூர் முதல் தினமே, அதாவது 13ஆம் தேதியே அவங்க திட்டமிட்டபடி அங்க கலந்து கொள்ள முடியல. இந்த பெரம்பலூருக்கு மறுபடியும் நான் வரேன், அங்க மன்னிப்பு கேட்டிருந்தார். அந்த மாதிரி அந்த மக்களை சந்திக்க முடியலன்னு சொல்லி அந்த முதல் சுற்றுப்பயணம் அன்னைக்கே இரவு 12 மணி ஆனது. இந்த சூழல்ல நவம்பர் 1ஆம் தேதி பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி பகுதிக்கு செல்கிறார். நவம்பர் 8ஆம் தேதி கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நவம்பர் 15ஆம் தேதி விழுப்புரம், திருவண்ணாமலை, நவம்பர் 22ஆம் தேதி சேலம், தர்மபுரி, நவம்பர் 29ஆம் தேதி தஞ்சாவூர், மயிலாடுதுறை, பின்பு டிசம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்று பட்டுக்கோட்டை, திண்டுக்கல்ல மக்களை சந்திக்கிறார். அப்புறம் டிசம்பர் 13ஆம் தேதி சிவகங்கை, ராமநாதபுரம், டிசம்பர் 20ஆம் தேதி திருவள்ளூர், காஞ்சிபுரம். இந்த வருடத்துல 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் பொங்கல், குறிப்பா ஜனவரி 9ஆம் தேதி அவர் கடைசியா நடிக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக இருக்கு. இதற்காக சுமார் 1 மாத காலம் இடைவெளி விட்டு ஜனவரி 24ஆம் தேதி, அதாவது 2026ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி மீண்டும் சுற்றுப்பயணத்தை மதுரையிலிருந்து தொடங்குறார். அதாவது மதுரையும் தேனியும் அங்கு அன்றைய தினம் சுற்றுப்பயணத்தில் மக்களை சந்திக்கிறார். ஜனவரி 31ஆம் தேதி கன்னியாகுமரியில் மட்டுமே மக்களை சந்திக்கிறார். பின்பு பிப்ரவரி 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா தென்காசி, விருதுநகரில் மக்களை சந்திக்கிறார். பிப்ரவரி 14ஆம் தேதி கோவை, நீலகிரி மக்களை சந்திக்கிறார். இறுதியாக பிப்ரவரி 21ஆம் தேதி செங்கல்பட்டு, சென்னையில் அவருடைய சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்வதற்கான திட்டங்களை தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் வகுத்திருக்கிறார்கள். இவர்கள் திட்டமிட்டபடி இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார்களா? அதே சமயம் இவர்கள் கேட்கப்பட்ட இடங்கள் அனுமதி கிடைப்பது, அதே சமயம் அந்த மாவட்டங்கள் எந்த விதமான மக்கள் பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கும் பட்சத்துல இவர்கள் இப்போது திட்டமிட்டபடி வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2 மாவட்டங்கள் தேர்வு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 ஞாயிற்றுக்கிழமையும் தேர்வு செஞ்சிருக்காங்க. இவை அனைத்துமே பாத்தீங்கன்னா அடுத்த வருடம் பிப்ரவரி 21ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுப்பயணம் நீள்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி தான் இவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தை அவர் நிறைவு செய்யும் காலமும் தேர்தல் அறிவிப்பு வரக்கூடிய காலமும் ஒரே காலமா இருக்கும் பொழுது இவர்கள் அடுத்த கட்டமாக இவர்கள் அந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட வியூகங்களை வகுப்பதற்கு இந்த சுற்றுப்பயணம் ஒரு வழிவகை செய்யும் என அவர்கள் தரப்புல நம்பப்பட்டிருக்கு. வரக்கூடிய நாட்களில் இவர்கள் திட்டமிட்டபடியே சரியாக இந்த சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இவர் மக்களை சந்திக்கிறாரா, இவர் குறிப்பிட்ட அந்த மாவட்டங்களுக்கு செல்கிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க முடியும். நன்றி கார்த்திக், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணங்களில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வரும் டிசம்பர் மாதத்துடன் நிறைவடைய இருந்த இந்த சுற்றுப்பயணமானது வரும் பிப்ரவரி 21, 2026 வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.